ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஏர்னிங் க்ரோஸ் தமிழ். நான் மனோஜ் பேசுகிறேன். ஸோ நாம் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா சத்தோஷி அப்ளிகேஷன் வந்திருக்கக்கூடிய ஒரு நியூ ஏர்ட்ராப்பு ப்ளஸ் ஸ்டைல் ப்ரோட்டோக்கால் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஏர்ட்ராப். ஸோ இந்த ரெண்டு ஏர்ட்ராப்பையும் எப்படி அட்டன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம டெலகிராம் சேனல் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஏன்னா எந்த ஒரு ஏர்ட்ராப்பான அப்டேட் வந்துச்சு அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சத்தோஷி அப்ளிகேஷனில் வந்திருக்கக்கூடிய நியூ ஏர்ட்ராப்பை பற்றி பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ அதாவது சத்தோஷி அப்ளிகேஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட சத்தோஷி அப்ளிகேஷனை நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்டேட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ கிரிப்டோ ஏர்ட்ராப் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ அதாவது ஓஜி அப்படிங்கிற டோக்கன் வந்து யூசர்ஸ்க்கு வந்து ஏர்ட்ராப்பாக கொடுக்க போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதாவது யார் கூட பார்ட்னர்ஷிப் வச்சு அப்படின்னா கிளிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்சேஞ்சர் இருக்குது. ஸோ அந்த எக்ஸ்சேஞ்சர் கூட பார்ட்னர்ஷிப் வச்சு தரப்போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஏர்ட்ராப் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா ஏப்ரல் மந்த் 8ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதாவது நாளான்னைக்கு, அதாவது சண்டேலேருந்து பார்த்திங்கன்னா இந்த ஏர்ட்ராப் வந்து ஸ்டார்ட் ஆகுது. எப்போ எண்ட் ஆகுது அப்படின்னா கிட்டத்தட்ட 1 மந்த்து மட்டும்தான் இந்த ஏர்ட்ராப் வந்து நடக்கும். அதாவது நெக்ஸ்ட் மந்த்து 8th அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏர்ட்ராப் வந்து க்ளோஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தமாக இந்த ஏர்ட்ராப் வந்து எவ்வளோ டோக்கன் வந்து அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா மொத்தமாக வந்து 500K தான். அது ஒரு 5 லட்சம் டோக்கன் மட்டும்தான் ஏர்ட்ராப் வந்து அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஏர்ட்ராப் வந்து 8ஆம் தேதியிலேருந்து தான் நம்மளால் அட்டன் பண்ண முடியும். அதாவது சண்டேலேருந்து தான் அட்டன் பண்ண முடியும். இப்போதைக்கு அந்த அப்ளிகேஷனில் எப்படி இந்த ஏர்ட்ராப் நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சத்தோஷி அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ சப்போஸ் நியூ யூசர்ஸ் வந்து இன்னும் யாரும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நீங்களும் வந்து இதுக்கு வந்து எலிஜிபிள் தான். ஓகேங்களா? ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகேவா? ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த ப்ராஜெக்ட் அப்படின்னு ஆப்ஷன் வந்து லைட்டாக டேப் பண்ணுங்கள். ஸோ டேப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்துட்டு சர்ச் ஆப்ஷன் வரும். ஓகேங்களா? ஸோ அந்த சர்ச் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி சர்ச் ஃபார் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். இதில் பார்த்திங்கன்னா ஓஜி அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்க. ஓகேங்களா? ஸோ டைப் படிச்சிங்க அப்படின்னா டைப் படிச்சுட்டு சர்ச் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நோ ரிலேட்டட் ப்ராஜெக்ட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? இதுக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த ஏர்ட்ராப் வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? அதாவது ஏப்ரல் மந்த் 8ஆம் தேதியில், அதாவது சண்டேலேருந்து தான் இந்த ஏர்ட்ராப் வந்து எல்லாராலையும் க்ளைம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். அதனால் இந்த ஏர்ட்ராப் வந்து இன்னும் எனபிள் பண்ணாமல் வச்சிருக்கிறாங்க. நீங்கள் சண்டே வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த ஏர்ட்ராப் வந்து ஷோ ஆகும். ஓகேங்களா? அப்படி கிளிக் பண்ணும் பொழுது அந்த ஏர்ட்ராப் வந்து பார்ட்டிசிபேட் ஆகுது. இந்த OEX அப்படிங்கிற ஏர்ட்ராப் வந்து எப்படி நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணமோ அதே ப்ரொசீஜர் தான் இங்கேயும். இங்கேயும் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா பார்ட்டிசிபேட் இன் ஏர்ட்ராப் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஏர்ட்ராப் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த OEX அப்படிங்கிற டோக்கன் வந்து எப்படி க்ளைம் பண்ணுமோ அந்த மாதிரி தான் இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஒன்ஸு ஏர்ட்ராப் வந்து எப்படி லான்ச் ஆணுச்சு அப்படின்னா மட்டும்தான் நம்மளால் சொல்ல முடியும் எப்படி க்ளைம் பண்ணுற ஆப்ஷன் வந்து இருக்க போகுது அப்படின்னு. ஏன்னா 1 மந்த்து மட்டும்தான் இந்த ஏர்ட்ராப் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதனால் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் ப்ரொசீஜர். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷன் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் இந்த கோர் அப்ளிகேஷன் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது மட்டும் இல்லை, இன்னும் நிறையா கிரிப்டோ ஏர்ட்ராப்ஸ் வந்து வர்றதுக்கான பாசிபிள் அதிகமாக இருக்குது. ஓகேவா? கோர் பிளாக்செயினில் நிறைய ஏர்ட்ராப் வரணும், அதாவது இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் மூலியமாக தான் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதனால் ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க இப்போ கூட ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மறக்காமல் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு வரக்கூடிய ஏர்ட்ராப்பை அட்டன் பண்ணுங்கள். ஓகேவா? லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஏர்ட்ராப்போட நேம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டைல் ப்ரோட்டோக்கால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏர்ட்ராப் தான். சரிங்களா? இவங்க வந்து ட்விட்டரில் வந்து கோல்டன் டிக் மார்க் வந்து வாங்கியிருக்கிறாங்க. நல்ல ப்ராஜெக்ட் மாதிரி தான் தெரியுது. ஓகேவா? ஏன்னா பார்ட்னர்ஸும் சரி, இவங்க வந்து பிளாக் செயினில் என்னென்ன பிளாக் செயின் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. எல்லா டீட்டெயிலும் நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் டோட்டல் சப்ளை வந்து எவ்வளோ வச்சுருக்கிறாங்க, எப்படி வந்து பாயிண்ட் ஏர்ன் பண்ணுறது, எப்படி வந்து கன்வெர்ட் பண்ண சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலும் நான் வீடியோவில் வந்து சொல்கிறேன். இது என்ன ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத நான் வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டைல் ப்ரோட்டோக்கால் அப்படிங்கிறது முழுக்க என்ன மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னா Web3 அண்டு கேமிங் ப்ராஜெக்ட் தான். ஓகேவா? இது வந்து மொத்தமாக வந்து எவ்வளோ சப்ளை வச்சுருக்கிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 920 மில்லியன் வந்து டோட்டல் சப்ளை வந்து வச்சுருக்கிறாங்க. அதே ஸ்டைல் அப்படிங்கிற டோக்கனை தான் இவங்க வந்து ஃபியூச்சரில் வந்து கன்வெர்ட் பண்ணுற ஆப்ஷன் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? அந்த ஸ்டைல் டோக்கனோட டோட்டல் சப்ளை தான் 920 மில்லியன் அப்படிங்கிறது. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து யார் கூட வந்து பார்ட்னர்ஷிப் வச்சுருக்கிறாங்க அப்படின்னா Seed5 அப்படிங்கிறவங்கள கூட பார்ட்னர்ஷிப்பு, செயின் ஜிபிடி, பூல்ஸு, இவங்க கூடலாம் வந்து பார்ட்னர்ஷிப் வச்சுருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து எந்தெந்த பிளாக் செயினில் வந்து டோக்கன் வந்து ஃபியூச்சரில் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னா எத்தீரியம் பிளாக் செயினில், பாலிகான் பிளாக் செயினில், பினான்ஸ் பிளாக் செயினில் வந்து டோக்கன் வந்து லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் டோட்டல் சப்ளை வந்து 920 மில்லியன் வச்சுருக்கிறாங்க. ஃபிக்ஸட் தான். சேஞ்ச் பண்ண போகிறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து கம்யூனிட்டிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 62%, ப்ராடக்ட் அண்ட் க்ரோத்துக்காண்டி 22%, டீம் அண்ட் பார்ட்னருக்கு 16%. மொத்தமாக வந்து 920 மில்லியன் வந்து டோட்டல் சப்ளையாக வந்து வச்சுருக்கிறாங்க. ஓகேங்களா? இதான் வந்து அந்த ஸ்டைல் அப்படிங்கிற டோக்கனோட டோக்கனாமிக்ஸ். ஓகேவா?
ஸோ இதோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா, நான் நம்ம டெலிகிராம் சேனல்லையும் கொடுத்துருக்கிறேன். நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து எத வேணா கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லிங்க் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ காப்பி பண்ணிவிட்டு உங்களோட மைசஸ் ப்ரௌசருக்குள்ள வந்துருங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் மேலே கொடுத்து சர்ச் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ சர்ச் பண்ணிங்க அப்படின்னா வரும் இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் வந்து மேலே இந்த 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் சைட் வந்து ஃபஸ்ட் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் வந்து உங்களோட இமெயில் கேட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த உங்களோட இமெயில் என்டர் பண்ணுறது மூலியமா உங்களுக்கு வந்து ஒரு 500 பாயிண்ட்ஸ் கிட்ட கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பாயிண்ட்ஸ்லாம் நம்ம வச்சு தான் ஃபியூச்சரில் அந்த ஸ்டைல் அப்படிங்கிற டோக்கனை வந்து கன்வெர்ட் பண்ணுற ஆப்ஷன் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அந்த உங்களோட இமெயிலை ஃபஸ்ட்டு என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த பேஜுக்குள்ள வந்துருவீங்க. இதில் வந்து நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட ட்விட்டர் வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ அதாவது மேலே அந்த இடத்துல கனெக்ட் யுவர் எக்ஸ்ஆர் ட்விட்டர்னு இருக்கு இல்லையா? அதை லைட்டாக டேப் பண்ணிங்கனாவே உங்களோட ட்விட்டருக்குள்ளே போய்ட்டு அத்தரைஸ் ஆப் கேட்பாங்க. நீங்கள் வந்து அத்தரைஸ் பண்ணிட வேண்டியது தான். ஸோ கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கு ஒரு 800 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட ட்விட்டரை வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அவங்களோட ட்விட்டரில் போய்ட்டு அவங்களோட அக்கௌண்ட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க போஸ்ட் பண்ணியிருக்க போஸ்ட்டுக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ லைக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து திரும்ப ஒரு ட்வீட் அவங்க வந்து ஒரு இது கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து அதாவது ரீபோஸ்ட் இருக்கு இல்லையா? ரீபோஸ்ட் பண்ணணும். ரீபோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரீபோஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சம் பாயிண்ட் மொத்தமாக ஒரு 2600 பாயிண்ட் வந்து மேலே கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபவுண்டர் வந்து ட்விட்டரில் ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க. அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு 400 பாயிண்ட்ஸு. அதுக்கப்புறம் அவங்களோட டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு ஒரு 600 பாயிண்ட்ஸு. ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட டிஸ்கார்ட் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த டிஸ்கார்ட் சேனல் வந்து ஜாயின் பண்ணுறப்போ கொஞ்சம் பிரச்சனை ஆகுது. ஸோ அது முடிஞ்சால் ஜாயின் பண்ணுங்க. ஏன்னா இந்த 3 டாஸ்க்கையும் வந்து அவங்க 24 ஹவர் வந்து எடுத்துப்பாங்க. ஸோ செக் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணது கரெக்டாக இருந்தது அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அதை சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ட்விட்டர் இருக்கு இல்லையா? உங்களோட ட்விட்டரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த உங்களோட ப்ரொஃபைல் பக்கத்தில் ஸ்டைல் அப்படிங்கிறத வந்து ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. அது எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ உங்களோட ட்விட்டர் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ உங்களோட ட்விட்டர் வந்து ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னா ரைட் சைடு லெஃப்ட் சைடு கார்னரில் ப்ரொஃபைல் இருக்கும் இல்லையா? அதில் லைட்டாக டேப் பண்ணுங்க அப்படின்னா ப்ரொஃபைல் அப்படிங்கிறது இல்லை உங்களோட ப்ரொஃபைலை லைட்டாக கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜில் வந்து எடிட் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட நேம் எழுதிக்கோங்க. உங்களோட நேம் பக்கத்தில் இந்த மாதிரி ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் அடிச்சுக்கோங்க. ஸோ டைப் அடிச்சுட்டு இந்த இடத்துல சேவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா சேவ் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் சேவ் ஆனதுக்கப்புறம் திரும்ப பேக் வந்துருங்க. ஸோ ஒன்ஸ் பேக் வந்ததுக்கப்புறம் கீழே வந்து ட்வீட் அபவுட் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாவே ட்விட்டரில் டேரெக்டாக கூட்டி போய்ட்டு சம் கண்டென்ட் வந்து ஷோ ஆகும். நீங்கள் வந்து மேலே வந்துட்டு ட்வீட் ஆர் ரீபோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கனாவே போதும். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எல்லாமே க்ரீன் கலரில் மாறட்டும். எல்லாமே கண்டிப்பாக க்ரீன் கலரில் மாறும். ஸோ அப்படி மாறல அப்படின்னா திரும்ப ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இப்போ தான் நிறையா பேர் பண்ணுறதுனால கூட இந்த இஷ்யூ வந்து இருக்கலாம். ஏன்னா நான் பண்ணும்பொழுது இந்த இஷ்யூ வந்து இருந்துச்சு. நானே கிட்டத்தட்ட நிறையா டைம் வந்து பேக் வந்துட்டு போனேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து கடைசியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்து க்ரீன் கலரில் மாறினதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. ஸோ ஸ்கிப்பு கொடுத்துறாதீங்க. உங்களுக்கு வந்து பாயிண்ட் வந்து அப்போ இந்த டாஸ்க்லாம் கம்ப்ளீட் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு மட்டும் கொடுங்க. ஓகேங்களா? ஸோ கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்வீட் ஆர் ரீப்ளே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. ஒரு லிங்க் கேட்டிருப்பாங்க. அந்த லிங்க் வந்து என்ன லிங்க் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் பேக் வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ட்வீட் அபவுட் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் நம்ம ட்வீட் வந்து போட்டிருப்போம் ட்விட்டரில். கிளிக் பண்ணி டேரெக்டாக ட்வீட் மட்டும் கொடுத்து ட்வீட் போட்டிருப்போம் இல்லையா? ஸோ அதோட லிங்க்கை கொடுக்கணும். அது எப்படி கொடுக்குறதுனா உங்களோட ட்விட்டரோட ப்ரொஃபைலுக்குள்ளே போய்க்கோங்க. ப்ரொஃபைலுக்குள்ளே போய்ட்டு ப்ரொஃபைல் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜில் ப்ரொஃபைலு ட்வீட்டு ரிப்ளைஸ் இது மாதிரிலாம் நிறையா ஆப்ஷன் வரும். அதில் வந்து ப்ரொஃபைலில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ட்வீட் பண்ண அந்த ஸ்டைல் அப்படிங்கிற இது வந்து இருக்கும். அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஷேர் அப்படிங்கிற கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். ஸோ அந்த காப்பி லிங்கை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்கனாவே காப்பி ஆகிடும். காப்பி ஆனதுக்கப்புறம் அந்த லிங்க்கை கொண்டு வந்து இந்த இடத்துல நீங்கள் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ கொடுத்துட்டிங்கன்னா போதும். ஸோ அதுக்கு வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இன்வைட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கான இன்வைட் லிங்க் வந்து இந்த இடத்துல இருக்கும். ஸோ பக்கத்தில் காப்பி பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி காப்பி பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து லைட்டாக அந்த மெயின் ப்ரோட்டோகால் அப்படிங்கிறத லைட்டாக கிளிக் பண்ணிங்கனாவே ஃபுல்லாக செலக்ட் ஆகிடும். அதை நீங்கள் காப்பி பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணலாம். ஓகேங்களா? நீங்கள் இன்வைட் பண்ணுற ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸுக்குமே வந்து அவங்க வந்து 100 பாயிண்ட்ஸ் வந்து தருவாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களோட வேலெட் வந்து கனெக்ட் பண்ண சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. உங்களோட வேலெட்டை நீங்கள் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா மினிமம் உங்களோட வேலெட்டில் வந்து ஒரு 5 NFT வந்து இருக்கணும். அதாவது நான் 3 பிளாக் செயின் சொன்னேன் இல்லையா? ஸோ அதாவது எத்தீரியம், சொலானா, பினான்ஸ் இந்த 3 செயினில் ஏதாவது ஒரு செயினில் உங்களுக்கு வந்து 500 NFTs வந்து இருக்கணும். ஸோ அப்போ 5 NFTs வந்து இருக்கணும். ஸோ இது வந்து மஸ்ட்டு கிடையாது இப்போதைக்கு. ஏன்னா பாயிண்ட்ஸ் மட்டும் தான் ஒரு 500 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்காம போகுமே தவிர இது வந்து இப்போதைக்கு மஸ்ட்டு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல கனெக்ட் வேலெட் கொடுத்தீங்க அப்படின்னா வேலெட் வந்து உங்களோட EVM வேலெட் அப்படின்னு சொல்லிட்டு ஷோ ஆகும். அதாவது மேலே வந்து மெட்டாமாஸ்க் அப்படிங்கிறது ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி மெட்டாமாஸ்க் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கனெக்ட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா வேலெட் வந்து கனெக்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ உங்களோட வேலெட்டில் வந்து அந்த 3 நெட்வொர்க்கில் ஏதாவது ஒரு நெட்வொர்க்கில் உங்கள்கிட்ட ஒரு 5 NFT இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கனெக்ட் வேலெட்டு கொடுத்து அந்த வேலெட் வந்து கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா
என்எஃப்டி வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணி என்எஃப்டி வந்து செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 500 பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். நீங்கள் எத்தனை என்எஃப்டி வச்சுருக்கீங்களோ ஸோ அத்தனை என்எஃப்டிக்கு வந்து அதாவது நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு 2 என்எஃப்டி தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 500 பாயிண்ட்ஸ் தரேன்னு சொன்னாங்க இல்லையா? ஸோ அது வந்து 200 பாயிண்ட்ஸ் தான் தருவாங்க. ஓகேவா? இதே நீங்கள் ஒரு என்எஃப்டி தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு என்எஃப்டி கிடைக்க வேண்டிய அதாவது 100 பாயிண்ட்ஸ் மட்டும் தான் கிடைக்கும். ஸோ இதை அந்த என்எஃப்டி நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னாவே வேலெட் வந்து கனெக்ட் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான பாயிண்ட்ஸ் வந்து மேலே வந்து ஆட் ஆகிடும். ஸோ மொத்தமாக வந்து இந்த வேலெட்டை கனெக்ட் பண்ணாமல் உங்களுக்கு வந்து எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும்னா கிட்டத்தட்ட 704 அதாவது கிட்டத்தட்ட ஒரு 8000 பாயிண்ட்ஸ் கிட்ட நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஏன்னா சில பாயிண்ட்ஸ் வந்து 24 ஹவரில் ரிவ்யூவில் இருக்கு இல்லையா? ஆனால் ட்விட்டர் டாஸ்க்கெல்லாம் ரிவ்யூவில் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஆட் பண்ணிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 8500 பாயிண்ட்ஸ் கிட்ட மொத்தமாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நல்ல ப்ராஜெக்ட் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஸோ அவ்வளோதான் அந்த ஸ்டெயில் அப்படிங்கிற ஏர்ட்ராப் வந்து ஸ்டெயில் ப்ரோட்டோக்கால் ஏர்ட்ராப் வந்து அட்டெண்ட் பண்ணுறது. ஸோ இப்போதைக்கு வந்து பாயிண்ட்டை மட்டும் ஏர்ன் பண்ணுங்கள். ஏதாவது டாஸ்க் வந்து ஆட் பண்ணாங்க அப்படின்னா நான் நம்ம சேனல் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் நம்ம டெலிகிராம் சேனலில். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் ட்ரிப் அப்படின்னு சொல்லிட்டு ஏப்ரல் 3ஆம் ஒரு ஏர்ட்ராப் வந்து நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ஏர்ட்ராப் அட்டெண்ட் பண்ணாதவங்களும் அட்டெண்ட் பண்ணிக்கோங்க. இதுலேயும் பாயிண்ட்ஸ் கன்வெர்ட் பண்ணி நம்ம ஃபியூச்சரில் ட்ரிப் அப்படிங்கிற டோக்கன் வந்து கிளைம் பண்ணுற ஆப்ஷன் வந்து ஃபியூச்சரில் தருவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ப்ராஜெக்ட் தான். ஸோ அதனால் இதுவும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த 2 ப்ராஜெக்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ப்ராஜெக்ட். கண்டிப்பாக வந்து டோக்கன் கன்வர்சேஷன் வந்து இருக்குது. ஸோ நம்ம வந்து டோக்கனை வந்து கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். இந்த ஓஜிஐ டோக்கன் வந்து பார்த்திங்க அப்படின்னு இந்த ஓவர் ட்ரிப் டோக்கன் வந்து ஒன்ஸ் டோக்கன் ஜெனரேட் ஈவெண்ட் வந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து 100% டோக்கன் வந்து அது மாதிரி மந்த்லி லாக் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து அன்லாக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுவும் சொல்லியிருக்கிறாங்க. அவங்களோட ட்விட்டரில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா ஏர்ட்ராப்பையும் மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணுங்கள் கைஸ். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த ஏர்ட்ராப்பு. ஸோ இப்படி தான் அட்டன் பண்ணணும். ஸோ அட்டன் பண்ணிக்கோங்க. இந்த அப்டேட்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காமல் வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் தான் நம்மளை வந்து நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோ போய்ட்டு நிறையா பீப்புளுக்கு போய் சேர்றதுக்கு ஒரு நீங்கள் பண்ணுற சின்ன ஹெல்ப்பாகவும் இருக்கும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் கைஸ். தேங்க்யூ.